ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் ஒரு வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி இட்லி செடியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு காய் சீவர கட்டை எடுத்து நல்லா இந்த வாழைக்காய் தோலை வந்து எடுத்துட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வந்த பிற்பாடு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சீவி வச்சுருக்க வாழைக்காயும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, இது ஏற்கனவே வெந்தது தான். அதனால் கொஞ்சம் தேங்காயை போட்டு இந்த தேங்காய் துருவி வச்சது தேங்காயை போட்டு கலந்து எடுத்துருந்தேன். அருமையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடிங்க. இது சாம்பார் சாதம் எதுவாக இருந்தாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது சாதாரணமாக வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய வாழைக்காய்க்கு அந்த சக்தி இருக்குது. வாழைக்காய் அடிக்கடி இப்படி சேர்த்துக்கிங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.